சாத்தான் அதிகமாய் பெண்களை குறிவைப்பான். அந்தகார வல்லமைகள் பெண்களை அதிகமாய் தாக்கும். ஒய் சேட்டன் டார்கெட்ஸ் உமன்? ஏன் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள்? எதனால் சத்துரு பெண்களை அதிகமாய் பிசாசின் பிடியில் அவர்கள் மனதை ஆகட்டும், அல்லது அவர்களுடைய பிஹேவியர் ஆகட்டும், கேரக்டர் ஆகட்டும், அல்லது அவர்களுடைய பேச்சு, எப்படியோ அவன் அட்டாக் பண்ணி அந்த பெண்ணை கொண்டே அந்த வீட்டார் முழுவதையும் அவன் வீழ்த்துவது அவனுடைய பெரிய திட்டம். அந்த பெண்ணை கொண்டே அந்த பெண்ணுடைய வெற்றியான வாழ்க்கையை, திறமையான சூழ்நிலையெல்லாம் அமிழ்ந்து போக செய்வது தான் பிசாசுனுடைய பெரிய திட்டம். ஏன்னா கிறிஸ்துவின் காலத்தில் ஆகட்டும், அப்போஸ்தலர் காலத்தில் ஆகட்டும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே பெண்கள் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்கள். இன்றைக்கும் கூட அநேக பெண்கள் போதருக்கு மனைவியாக, தாயாக, சகோதரியாக நின்று, அல்லது விசுவாசிகளாக அநேக பெண்கள் நின்று சபையை, தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய சித்தத்தின்படிக்கு, திட்டத்தின்படிக்கு கட்ட ரொம்பவே வாஞ்சிக்கிறார்கள், ஆர்வமாக இருக்கிறார்கள். அதன் மூலியமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகின்றது. ஆனால் இப்படி சக்தி வாய்ந்த, திறமசாலியான, பலனாய் நிற்கின்ற பெண்கள் ஏன் பாதிக்கப்படுகிறார்கள்? அவர்களை ஏன் சத்துரு அட்டாக் பண்ணுகின்றான், ஏன் டார்கெட் பண்ணுகின்றான் என்று சொல்லி நாம் கண்டிப்பாக யோசிக்கணும். ஸோ இப்படிப்பட்ட பெண்கள் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பலவீன பாண்டம். உண்மைங்க, இது 100% ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட், வசனம். இது கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேணும். பெண்கள் ரொம்பவே பலவீனமான பாண்டம். இந்த பலவீனம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பெண்கள் பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். வாலிபர்களும் பலவீனமாக இருக்கிறாங்க, இளம் வயதினரும் பலவீனமாக இருக்கிறார்கள், முதிர் வயதில் இருக்கிறவர்களும் பலவீனமாக இருக்கிறார்கள். எப்போதும் பெண்களை ஒரு பலவீனம் வாட்டிக்கொண்டே இருக்கும். வசனம் ரொம்பவே சரியாக சொல்லப்படுகிறது, பெண்கள் பலவீன பாண்டம். ஆனால் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு அனாயிட்டிங், தேவனுடைய திட்டம் ஒரு பெண்ணோடு கூட இருக்குது என்று சொன்னால், அந்த பெண் ரொம்ப வலிமை மிக்கவளாக, அந்த பெண் இயேசு கிறிஸ்துவால் பலப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்படுகிறதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். சரி, ஏன் இப்படி பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம ஒரு கேள்விக்கு பதில்னா, நிறைய காரியங்களை தியானம் செய்யும் பொழுது இந்த பதில் நமக்கு கிடைக்கும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் தேவன் ஆதாமை தேடி போகின்றார். ஆதாமே, நீ எங்கே இருக்கின்றாய்? தேடுகின்றார், கூப்பிடுகின்றார். அப்போது ஆதாம் பதில் சொல்கிறாரு, தேவரீருடைய சத்தத்தை நான் கேட்டதினால, நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். ஸோ இப்படி ஒரு பதில் ஆதாமிடத்திலிருந்து தேவன் கேட்ட உடனே கர்த்தர் பதிலுக்கு என்ன கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால், உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? யார் உனக்கு நிர்வாணின்னு அறிவித்தா? அப்போது இந்த ஆதாம் என்ன சொல்லுகின்றார் பதிலுக்கு? என்னுடனே இருக்கும்படிக்கு தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். ஸோ இங்கே தேவன் புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனியை இவர் புசிச்சிட்டாரு. ஆனால் இதுக்கு அவர் சொல்கிற பதில், தேவரீர் தந்த ஸ்திரீயானவள். ஸோ நிறைய குடும்பங்களில் இன்றைக்கு இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வரும். குடும்பத்தில் பிரச்சனை வரும் பொழுது பெண்கள் சொல்கிற அநேக காரியம், கடவுள் தான் இந்த கணவரை எனக்கு காண்பித்தார். தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஸ்திரீ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். ஸோ இது வரைக்கும் ஆதாம் தேவனிடத்தில் பேசினார், தேவன் ஸ்திரீ இடத்துல பேசினார். ஆனால் அடுத்தது தான் ஒரு பதில் வருது பாருங்கள். ஒரு பெரிய நோக்கம், ஒரு பெரிய திட்டம் இந்த வசனத்தின் மூலியமாக, அதாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் மூலியமாக வருகிறது. நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆன்சர். ஏன் டார்கெட் பண்ணுறான்? உமன்ஸை ஏன்
டார்கெட் பண்ணுறான் சாட்டான்னு சொல்லிட்டு சத்ருவின் கிரியைகள், சாத்தானுடைய போராட்டம் அதிகமாய் பெண்களை ஏன் தாக்குகிறது என்பதற்கு ஒரு நல்ல பதில் இந்த ஆதியாகமம் 3:15 நமக்கு கிடைக்கும். அதாவது கர்த்தர் சர்பத்தை பார்த்து சொல்லுகின்றார், தேவனாகிய கர்த்தர் சர்பத்தை பார்த்து சொல்லுகின்றார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஸோ ஒரு பகையை அந்த இடத்துல உண்டாக்கப்படுகிறது. நீ பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பழம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவன் கற்றுக் கொடுத்த ஒரு தவறை, அவன் கற்றுக் கொடுத்த ஒரு பாவத்தை, அவன் கற்றுக் கொடுத்த இந்த கட்டளையை மீறும் ஒரு செயலை இந்த ஏவாள் செய்து விடுகின்றாள். அதனால் இங்கே அந்த ஏவாளுக்கும் அந்த ஸ்திரீக்கும் அந்த வித்துக்கும் பிசாசின் மூலியமாக ஏவாளுக்குள் வந்த வித்து, அந்த வித்து மூலியமாய் பெற்ற காயின், ஸோ இதற்கெல்லாம் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். ஸோ இந்த பகை தான் இன்றைக்கு ஒரு பெரும் போராட்டமாக, ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக இது மாறி இருக்கிறது. இந்த யுத்தம் எங்கேருந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் எங்கேருந்து இந்த போராட்டம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கருவிலேயே, கர்ப்பப்பையிலேயே ஒரு கரு உருவாகும் பொழுதே என் தாய் என்னை துர்க்குணத்தில் உருவாக்கணும். நான் உருவானதே துர்க்குணத்தில் தான். என் தாய் என்னை பாவத்திலேயே கர்ப்பம் தரித்தாள். அப்போது இந்த பாவம் என்னாச்சு, பகையை உண்டாக்குகின்ற ஒரு பெரிய சுச்சுவேஷனை கொண்டு வந்து விட்டது. அதனால தான் ஒவ்வொரு பெண்களும் சத்ருவனோட கூட அதிகமாய் போராடுகிறார்கள். இந்த காரியத்தில் பெண்களுக்கு உதவியாக இருப்பது ஒரே ஒரு வழி, ஆண்கள் ஜெபிப்பது தான். ஆண்கள் எல்லா இடங்களிலும் தங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கணும், முதல்ல வீட்டில் சமாதானம் கிடைக்கும். ஒரு பெண் ஓவராக சண்டை போடுறா, ஓவராக கத்துறா, அவள் பேசுகிறதே பிசாசின் கிரியை மாதிரி, பிசாசு மாதிரி பேசுகிறான், பிசாசு மாதிரி சொன்னதையே சொல்கிறான். ஒரு தம்பி என்கிட்ட சொன்னார், ஆண்டி என் ஒய்ஃப் சொன்னதையே ரிப்பீட்டாக சொல்லுவா, எனக்கு எரிச்சலாக இருக்கும். அதனால் நான் போகும்பொழுதே கொஞ்சம் சாராயத்தை வாங்கி ஊற்றிக்குவேன், நான் போய் சாப்பிட்டுட்டு உட்காருவேன், அது வளன்னு பேசும். என்னத்தையாவது பேசின்னு இருக்கோம், அது எல்லாம் கேட்டு நான் கேட்டு எனக்கு சண்டை வராதபடிக்கு நான் போதையில் இருப்பேன். ஸோ என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் அவங்க வாயை அடைக்கணும்னு நினைக்கும் பொழுது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, சொல்ல வேண்டிய கருத்தையும் கோபத்தோடு கூட சொல்ல, அல்லது பிசாசு அவர்களை ஆளுகை செய்ய நிறைய வாய்ப்புகளை ஆண்கள் கொடுத்து விடுகிறதாய் மாறிடும். அப்போ என்ன பண்ணணும், அவங்க ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, பெண்கள் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க என்னத்தினால என்பதை ஆண்கள் கண்டுபிடிக்கணும். A woman who resembles a devil as in extreme weakness, cruelty or bad temper. ஒரு பெண், ஒரு ஸ்திரீ வெளிப்படுத்துகிறா பிசாசின் கிரியைகளையும் பேச்சுகளினாலையும், எக்ஸ்ட்ரீமாக கோபப்படுறது, எக்ஸ்ட்ரீமாக கத்துறது. ஒரு வீட்டுக்கு நான் போய் ஜெபிக்கும் பொழுது அந்த சகோதரி சொல்கிறாங்க, சிஸ்டர் உங்களை நான் ஜெபத்தில் நடத்தணும், உங்கள் ஜெபத்தின் மூலியமாக உங்கள் கணவருடைய பிஸ்னஸில் தேவன் பிளெஸ்ஸிங்ஸ் வரும், தடைகள் உடையும், இப்படிலாம் சொல்லி நான் அவங்களுக்குல உருவாக்கணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தா அவங்க நான் ஜெபிக்கவே எனக்கு வெக்கமாக இருக்குது, பிள்ளைங்களை நான் திட்டுறன்ற பேரில் ஓவராக கத்துவேன், ஓவராக நான் சத்தம் போடுவேன், கூக்குரலிடுவேன், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அதை கேட்டு என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபத்தை முதல்ல வெறுக்கிறாங்க. அப்போது ஆச்சரியமாயிடுச்சு, நீ என்ன பண்ணணும், இதனால் உன் கூக்குரலை அடக்கணும், அங்கே தான் அதான் ரைட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் கூக்குரல் இடுவேன் அதனால் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஸோ இன்றைக்கு பிசாசு மிக எளிதாக பெண்களுடைய மைண்டை, ஹார்ட்டை, நாக்கை, அவங்களுடைய எல்லா காரியத்தையுமே எளிதாய் அட்டாக் பண்ணுவான். ஆல்ரெடி கர்த்தர் பகையை உண்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு பகை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும், அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அந்த பிசாசின் பிடியில் இருக்கிற பெண்களுக்காக அதிகமாய் ஆண்கள் ஜெபிக்க வேண்டும்.
நல்ல ஆண்களால் என்ன கண்டுபிடிக்க தெரியும், ஆனால் ஜெபிக்க தெரியாது. என் மனைவி இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறான், அவள் இந்த போராட்டத்தில் இருக்கா, ரொம்ப அழகாக டயக்னோஸ் பண்ணுவாங்க, ரொம்ப அழகாக அதை வெளிப்படுத்துவாங்க, கண்டுபிடிப்பாங்க. ஆனால் சர்ச்சு பக்கமும் போக மாட்டாங்க, அல்லது சர்ச்சுக்கு போகிறவங்களா இருக்கிறாங்க, வீட்டில் இருந்து ஜெபிக்கலாம், அதற்கும் ஜெபிக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், பிசாசின் கிரியைகள் இன்னும் ஜாஸ்தி ஆகும், இன்னும் அதிகமாய் குடும்பங்களே காணப்படும். அப்போ குடும்பத்தில் நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை சூழல் கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய வீட்டிலே இன்றைக்கு காணப்படுகிறது. தாவீதை சவுலோட குமாரத்தி மீகாள் அதிகமாய் நேசித்தாள். இந்த காரியத்தை சவுல் கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மீகாலை கொண்டு தாவீதுக்கு கன்னியாய் இருக்கும்படிக்கு, எப்படி யோசிக்கிறார் பாருங்க, ஒரு செக் வைக்கிறேன், ஒரு டாஸ்க் வைக்கிறேன், அதுக்கு என் மகளை நான் யூஸ் பண்ணுறேன், மீகாலை நான் யூஸ் பண்ணுறேன், மீகாலை கொண்டு தாவீதுக்கு கன்னியாக இருக்கும்படிக்கு, இவளை வச்சு எதிராளி தாவீது மீது விழும்படிக்கு ஒரு பிளானை பண்ணுறாரு பாருங்க சவுல். ஸோ பிசாசு ரொம்ப அழகாக திட்டமிடுவான், நிறைய காரியங்களை ரொம்ப அழகாக திட்டமிடுவான். அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, தன்னுடைய வேலையாட்கள் ஊழியக்காரர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் தாவீது காது பட பேசுங்க, பிளான் சொல்லித்தராரு. ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு, நீங்கள் காது பட பேசுங்க, தாவீதுக்கு காது பட பேசி அவன்கிட்ட மீகாலை திருமணம் பண்ண சொல்லிக்கு, மருமகனம் ஆகும்படிக்கு, சவுலுக்கு ராஜாவுக்கு மருமகனாக நீ மாறும்படிக்கு அவர் உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்லுங்க அப்படின்னு ஊழியக்காரர்கிட்ட சொல்கிறார் ஒரு திட்டத்தை. ஆனால் ஊழியக்காரர்கிட்ட தாவீது என்ன சொல்கிறார், நான் ரொம்ப அற்பமானவன், நான் ரொம்ப சின்னவன், எளிமையானவன், நான் மருமகனாய் மாற முடியாதுன்னு சொல்லிவிடுகிறார். அப்போ இல்லை, செகண்ட் பிளான் ஒன்று பண்ணுறாரு. சவுல் ரெண்டாவதாக திட்டமிட்டு ஊழியக்காரர்கள்ட்ட சொல்கிறாரு, அவருடைய வேலையாட்கள்கிட்ட, நீங்கள் போய் ராஜா என்னத்தை எதிர்பார்க்கிறாரு, அந்த எதிராளியான பெலிஸ்தனுடைய 100 நுனித்தோலை தான் எதிர்பார்க்குறாரு. அந்த நுனித்தோல் கிடச்சிருச்சுன்னா, அந்த நுனித்தோல் மூலிமா நீ ஒரு வெற்றியை பெற்றுட்டினா, எதிராளிக்கிட்டேருந்து 100 நுனித்தோள்களை கொண்டு வந்து வெற்றி பெற்றுட்டினா, நீ என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக மருமகனாய் மாறிடலாம். அப்படியே ரத்தத்தை சூடேற்றுற மாதிரி, வெறுப்பேற்றுற மாதிரி, வெறியாக்குற மாதிரி மாற்றி ஒரு கொலை வெறியை, ஒரு வெற்றி வேணும் அப்படின்ற ஒரு வெறியை என்ன பண்ணுறாங்க, தாவீதுக்கு திட்டமிட்டு பேச்சால் இதுக்கு காரியாக யார் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மீகாள். பரிசம் போடுறது பரிசத்தை அந்த ராஜா விரும்பலை, பெலிஸ்தருடைய 100 நுனித்தோலை தான் விரும்புகிறாரு. என்ன காரியத்தை சொன்னால் தாவீது அப்படியே வெறித்தனமாக ஓடுவான்றதை பார்த்து அதை நச்சுன்னு இந்த சவுல் ராஜா சொல்லுகின்றார். அது பரிசத்தை விரும்பலை, அவர் பரிசம் என்று சொன்னால் நிச்சயதார்த்தம் டைமில் ஒரு வீட்டாரும் இன்னொரு வீட்டாரும், மருமகன் வீட்டாரும் மருமகள் வீட்டாரும் ஒருத்தருக்கொத்தர் கொடுத்து கொள்கின்ற வெகுமதிகள். இந்த சவுல் ராஜா அந்த வெகுமதியை அவர் விரும்பவில்லை. 100 நுனித்தோல், எதிராளியோட நுனித்தோலை தான் அவர் விரும்புகிறாருன்னு ஊழியர்கள் போய் அந்த தாவீதுக்கிட்ட சொல்லவும், இதுதான் தாவீதோட ஓடுறதுக்கான ஒரு காரியமாயிடுச்சு. தாவீது 100 நுனித்தோல் அல்ல, 200 நுனித்தோலை அவர் அநேகரை வெட்டி, பெலிஸ்தரை எதிராளிகளை வெட்டி 200 நுனித்தோள்களை எடுத்துக்கொண்டு வருகின்றார். ஒரு பிசாசின் கிரியைகள் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணை தாக்குகிறது, ஒரு குடும்பத்தை தாக்குகிறது என்று சொன்னால் பெண் மூலியமாய் வருகிறது. பெண்ணு தான் அங்கே பகடக்காயாய் காணப்படுகின்றார். ஸோ ரொம்ப இந்த விஷயத்தில் நாம் எல்லாம் ஒரு அவேர்னஸாக, ஒரு விழிப்பாக, ஆவியில் தெளிவாக, மன தெளிவாக இதை கண்டுபிடித்து அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அதே போல் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தா லோத்தின் மனைவி நிறைய காரியங்களையும் திட்டங்களையும் தேவன் சொல்லுகின்றார், அழிக்கப் போகின்ற காரியத்தையெல்லாம் சொல்லுகின்றார். இது எல்லாம் 2 மகள்களும் லோத்துவும் மனைவியும் அறிந்தும் அவர்கள் ஓடும் பொழுது தூதன் சொல்லுகின்றான், பின்னிட்டு பாராத. ஆனால் இந்த லோத்தின் மனைவி பின்னாடி பார்த்து உப்பு தூணாய் மாறி போனாள். அதில் நிறைய சத்தியங்கள் அடங்கியிருக்கு. ஆனால் நமக்கு வேண்டிய டாபிக்
ஒரு பிசாசின் கிரியைகள், ஒரு கீழ்ப்படியாமை இந்த பெண்ணிடம் இருக்கிறதை பார்க்கின்றோம். அநேக பெண்கள் கணவருக்கு கீழ்ப்படுகிறதுனா ரொம்ப கஷ்டம். அவன் நல்லதையே சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க, கெட்டதையே சொன்னாலும் அவன் கெட்டதை சொல்கிறான், அவன் புத்தி கெட்டதனமாக சொல்கிறான், எனக்கு வீட்டுக்காரர் ஒரு முட்டாள், இப்படியே வீட்டுக்காரரை பற்றி எல்லா இடத்துலையும் தூற்றி திரிவாங்களே தவிர அவருக்கு கீழ்ப்படிவதில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், லோத்தின் மனைவியை போல. ஸோ இன்றைக்கு பெண்கள் தாந்தோணித்தனமாக வாழ்கின்ற காரியத்தினால யார் கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால் கணவனும் பிள்ளைகளும் கஷ்டப்படுகிறார்கள். ஸோ இந்த அம்மாவுக்கு ஈடாக கணவனும் என்ன பண்ணுவான், நீ ஓவராக பேசுகிறியா, நானும் ஓவராக பேசுகிறேன், நீ ஓவராக செலவு பண்ணுறியா, நானும் கடனை வாங்கி அதிகமாக செலவு பண்ணுகின்றேன், நீ கீழ்ப்படியாமல் போறியா, நானும் எதுக்குமே கீழ்ப்படிய மாட்டேன், யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். இன்றைக்கு பெண்களை அதிகமாய் பிசாசின் கிரியைகள் தாக்குவதினாலே குடும்பங்கள் சின்ன பின்னமாகி கிடக்கின்றது. அவர்கள் நிமித்தம் அவர்களுடைய பிள்ளைகள் மிக வேதனைப்படுகிறவர்களாக, ரொம்பவே அவர்கள் சீரழிக்கப்பட்ட ஒரு குடும்ப சூழ்நிலைகள் அவர்களுக்குள்ளாக வந்து விடுகிறது. ஸோ பெண்கள் கணவருக்கு அதிகமாக என்ன பண்ணணும், அவங்க என்ன சொல்ல வராங்க, எப்படி நம்மளுடைய பாதுகாப்புக்கு தான் சொல்கிறாங்க. அநேக பெண்களை நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். ட்ரெஸ்ஸு போடுற விஷயத்தில், அவங்களுடைய ப்ளவுஸு போடுற விஷயத்தில், ஒரு கணவர் என் மனைவி இந்த மாதிரி ப்ளவுஸ் போடக்கூடாது, இந்த மாதிரி பேண்ட்டு போடக்கூடாது, இந்த மாதிரி லிப்ஸ்டிக் போடக்கூடாது, இதையெல்லாம் சொல்கிறாங்கன்னா அப்போ தான் வேணுன்ட்டுமே அதையெல்லாம் செய்வார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்டதான பெண்கள் தான் அதிகமான பேர் காணப்படுகிறார்கள். ஆனால் பைபிளை எடுத்துக்கினே சோத்திரம் சோத்திரம் சொல்லியே இப்படி விதமான கேவலமான காரியங்களை செய்வார்கள். ஸோ அவர்களுடைய டார்கெட்டு அந்த பெண்ணை பிசாசு டார்கெட் பண்ணி கீழ்ப்படியாமைக்குள்ளாக, அடம் பிடிக்கிறதற்குள்ளாக, இருமாப்பா கடின இருதயம், எவ்வளவு வசனங்கள் சொன்னாலும் கீழ்ப்படியாது, எவ்வளோ வசனங்கள் சொன்னாலும் காதில் விழாது, இப்படி கடின இருதயத்தை கொண்டு வந்து விட்டு இது நிமித்தம் வீட்டில் சண்டையும் கீழ்ப்படியாமை நிமித்தம் வர்ற பிரச்சனைகளையும் அவங்க ஃபேஸ் பண்ண வச்சு அந்த குடும்பத்தையே கர்த்தருடைய பிள்ளையை குடும்பமாக இராதபடிக்கு அழித்து விடுகின்றான். அடுத்தது பாருங்கள், தீனாளுடைய அந்த சுபாவம் பார்த்தோம்னா வேடிக்கை பார்ப்பதற்காக ஊரை சுற்றி பார்க்க இவள் கிளம்பி போகின்றாள். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னென்னா, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியில் போகணும். எனக்குமே கூட இது ரொம்பவே பிடிச்சமான ஒரு காரியம். ஆனால் நான் திருமணமானதுக்கு அப்புறமா நிறைய ஊருங்களை சுற்றி பார்க்கலான்னு நினச்சேன். பட் ஆனால் திருமணமானதுக்கு பிறகு தான் நான் ரொம்ப வீட்டில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்குள்ளார வந்துட்டேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், பெண்கள் அதிகமாக வெளியிடங்களுக்கு போகவும், வீட்லேயே வேலை செஞ்சுக்கிட்டு அடுப்பின் அடியிலேயே நான் கிடக்கிறேன். வீட்டில் இருந்தாலே வேலை தான், அந்த வேலை முடித்தோன்னே இந்த வேலை முடித்தோன்னே இன்னொரு வேலை, இன்றைக்கி செய்ய வேண்டான்னு ஒரு வேலையை விட்டால் நாளைக்கு அதையே 2 வேலையாக மாறிடும். நம்ம தான் இந்த வேலையை செய்யணும்னு இருக்கின்ற சூழ்நிலையில் அது செஞ்சு தான் முடிக்க வேண்டிய நிலவரம். அப்போது பெண்கள் ஊர் சுற்றி பார்க்க ரொம்பவே விரும்புகின்றவர்களாய் மாறிடுவாங்க. ஆனால் கணவரோட கூட சேர்ந்து போனால் சேஃப். கணவரோட கூட சேர்ந்து நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக சேஃபாக இருக்கும். ஆனால் நிறைய நேரங்களில் பிஸ்னஸ் நிறைய பெண்கள் செய்வதற்கு டைம் இருக்குது, நான் அதை பிஸ்னஸ் செய்கிறேன், குடும்பத்திற்கு யூஸ்ஃபுல்லாக மாறணும், அல்லது தேவைகள் அதிகம் இருக்குது, நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கிற கணவராக இருந்தால் பெண்கள் வேலைக்கு போகலன்னா கூட அவங்க நான் படித்ததுக்காக நான் செய்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் டைம் நிறைய இருக்குது அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு செய்கிறேன் அப்படின்வார்கள். ஆனால் நிறைய பெண்களுக்கு தேவைகளே இருக்கும், இவங்க வேலைக்கு போனால் தான், இன்னும் கணவர் சரியான வருமானத்தில் இருக்க மாட்டார், வேலைக்கே போக மாட்டார், அல்லது உடம்பு சரியில்லாத போயிடுது. இதேன்னு சுச்சுவேஷனில் பெண்கள் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. எல்லா நேரமும் கணவரோட கூட ஓட முடியாது. அப்போ டெய்லி நீங்கள் எழும்பி ஓடுகிறீர்கள் என்று சொன்னால் அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். போனோமா, வேலையை முடிச்சோமா, வந்தோமா, அங்கேருந்து வேறொரு இடம் ரவுண்ட்ஸில் வேறொரு இடம் போய்க்கின்னு அந்த அக்கா கூப்பிட்டாங்க, இந்த அம்மா கூப்பிட்டாங்க. இப்போ நெட்வொர்க் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக மற்றவங்களோட கம்யூனிகபிள் பண்ணுறோம்.
மேப் இருக்கிறதுனால லொக்கேஷன் போடுறேன் வந்துடு. அப்போ என்ன ஆகுது, வீண் அலைச்சலுக்குள் கொண்டு போகிற சுச்சுவேஷன் ஆகுது. இதன் மூலியமாக தீனாளுக்கு என்ன ஆச்சுன்னா, அவமானம், நிந்தை, கற்பிழந்து நின்ற பொழுது வீட்டாரே அவமானத்தோடு கூட நின்றதாக அந்த அண்ணன்கள் எல்லாம் எங்களுக்கு தீனாளி நிமித்தம் அவமானமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போது பெண்கள் அதிகமாக வெளியிலே திரிகிறவர்களாக இருக்கக்கூடாது. வேலை இருக்கா போங்க வெளியில், டெய்லியுமே கூட வேலை இருக்கா டெய்லியுமே வெளியில் போங்க. ஆனால் வீணாய் அலைந்து கொண்டிருக்கிற பெண்களாக இருக்கக்கூடாது. இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஜபம் ஜபம் ஜபம்னு அலைவாங்க. திங்கக்கிழமையான ஒரு ஜபம், சும்மா இருந்தால் கூட அந்த ஊழியக்காரை போய் பார்த்து ஜெபிச்சுட்டு வரலான்னு நினைக்கிறேன்னுவாங்க. எல்லார் ஊழியக்காரரோடையும் மனைவியோடையும் அந்த ஊழியக்காரருடைய குடும்பத்தோடையும் மிங்கிள் ஆகிடுவாங்க. மண்டே வேணால் ஒரு ப்ரேயர், டியூஸ்டே வேணால் ஒரு ப்ரேயர், ஒரு ப்ரேயருக்கு ட்ரெயினில் போகலாம், இன்னொரு ப்ரேயருக்கு பஸ்ஸில் போகலாம், இன்னொரு ப்ரேயருக்கு ஆட்டோவில் போகலாம். இப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அலைந்து கொண்டே இருப்பதினால சரியான சத்தியத்துக்குள்ளார, சரியான வழிநடத்துதலுக்குள்ளாக உங்களால் இருக்கவே முடியாது. எனவே நீங்கள் பெண்கள் கண்டிப்பாக இந்த அலைந்து திரிகின்ற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளாக, அந்த மனநிலைக்குள்ளாக இருக்கவே கூடாது. சாத்தான் மிகுந்த பலன் உள்ளவனா அல்லது கர்த்தர் பலன் உள்ளவரா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நல்லா நமக்கு தெரியும். சாத்தானின் தலையை இயேசு கிறிஸ்து நசுக்கினார் சிலுவையிலே. அவர் அவனுடைய குதிங்காலை நசுக்குவான் என்று சொல்லித்தான் வசனம். அதனால் அவன் என்ன பண்ணுறான், குதிங்கால், கால், தலை உடம்புல கூட கிடையாது, நீ கால், அதுலேயும் குதிங்கால், அதுதான் நீங்கள் சாத்தான் நசுக்குகிறான். ஆனால் கர்த்தர் அவன் தலையே நசுக்கிட்டதுனால அவன் இப்போது ஒன்றுமே இல்லாதவன், விஷத்தன்மைகள் எல்லாம் மாறி போனவன், அவன் ஒன்றுமே இல்லாமல், அவன் நத்திங். ஆனால் அவனுடைய கொஞ்ச காலம் அவனுக்கு இருக்கிறதுன்னு அறிந்து அவன் அதிகமாய் செயல்படுவதனாலே அநேகர் அவனுடைய தந்திரங்களிலே, அன்றைக்கு ஏவாள் சிக்கினது போல இன்றைக்கு அநேகர் அவனுடைய தந்திரங்களிலே சிக்கி நிற்கிறார்கள். அவன் ஈஸியாக அவனை நம்மளால் துரத்த முடியும். இயேசுன்னு பெயர் சொன்னாலே அவன் ரொம்ப தூரத்துக்கு நம்மை விட்டு ஓடுவான். ஆனால் சொல்லவும் மாட்டோம், இயேசு நாமத்தினாலன்னு அவனை மிரட்டவும் மாட்டோம். அப்படியே அவனுக்கு நம்ம மைண்டை, ஹார்ட்டை இடம் கொடுத்துட்டு அவனை குறித்து இன்னும் அவன் நம்மளுக்குள்ளார அவன் வளரும்படிக்கு இடம் கொடுப்போம். சாத்தான் பலசாலியா அல்லது ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் பலசாலியா? யார் ரொம்ப ஸ்ட்ராங்? பிசாசு ஸ்ட்ராங்கா, பெண் ஸ்ட்ராங்கா அப்படின்னு ஒரு காரியம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தியானம் பண்ணோம்னா வசனமே நமக்கு நிறைய பதில்களை கொடுக்கும். பாருங்கள், யாக்கோப்பு 4:7 சொல்லுது, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Resist the devil and he will flee from you. அவன் விட்டுட்டு ஓடி போவான். அவனுக்கு எதிர்த்து மட்டும் நில்லுங்க. ஆனால் இந்த ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது ரொம்பவே சூப்பரான ஒரு இந்த விளக்கத்தினால உங்கள் மைண்டு மாறும். பாருங்கள், ரொம்பவே தெளிவாயிடுவீங்க. ஜாக்கிரதையாகவும் ஆண்கள் இருப்பாங்க. 1 கொரிந்தியர் 6:18 சொல்லுகிறது, உன்னை சோதிக்கக்கூடிய பெண்ணை விட்டு நீ விலகி ஓடு. பெண் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்துக்கின்னு வரோம், பெண்ணை தான் பிசாசு தாக்குகின்றதுன்னு பார்த்து வரோம். அதனால் பெண் உன்னை சோதிக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால், சோதிக்கக்கூடிய கான்வர்சேஷன், சோதிக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு, சோதிக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த சோதனையில் நீ வீழ்ச்சி தான் அடைவ, உனக்கு அது சூழ்நிலை தோல்வியாய் மாறும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணை விட்டு நீ விலகி ஓடு. பிசாசு கிட்ட நீங்கள் துரத்தினா ஓடுவான். ஆனால் அந்த பெண்ணுக்கிட்ட போயிட்டு நான் அந்த பெண்ணை துரத்துறேன், அந்த பெண்ணுக்கிட்ட இருக்கிற பிசாசை துரத்துறேன், அதெல்லாம் பேசின்னு இருக்க நேரமே இல்லை. அது உன்னை சோதிக்கும்படிக்கு வந்த ஒரு சிச்சுவேஷன். அப்போ என்ன ஆகணும், பெண்ணை விட்டு விலகி ஓடுன்னு சொல்லுது. இப்போ சொல்லுங்கள், பெண் ரொம்ப பலசாலியா, பிசாசு ரொம்ப பலசாலியா என்று நம்ம பார்த்தோம்னா இந்த வசனத்தின்படிக்கு பிசாசு உன்னை விட்டு ஓடி போவான், ஆனால் பெண்ணை விட்டு நீ ஓடி போக வேண்டும். இப்போ சோதிக்கும்படிக்கு பெண்கள் இன்றைக்கு இருக்கக்கூடாது. உங்களுடைய கான்வர்சேஷன், நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, எதிர்ப்பாளரிடம் பேசும்பொழுது எப்படி பேச வேண்டும்? கண்டிப்பாக கராராக தான் பேசணும் அவசியம் இல்லை. பாசமாக பேசலாம், சிரித்து பேசலாம், எப்படி வேணால் பேசலாம். ஆனால் சோதிக்கும்படிக்கு பேசக்கூடாது. அவர்களை சோதிக்கும்படிக்கு நம்மளுடைய பேச்சுகள், காரியங்கள் காணப்படக்கூடாது. நான் ஊழிய பாதையில்
நாங்கள் 2 பேருமே அநேகரை சந்திக்க வேண்டி இருக்குது. அநேக பெண்கள் ஆண்களை சந்திப்போம், நாங்கள் அநேகர்கிட்ட பேசுவோம் ஃபோன் பண்ணி. ஸோ நிறைய காரியங்கள் நாங்கள் இதை செய்யும் பொழுது சோதிக்கப்படுகிற மாதிரி இருக்குதுன்னா உடனடியாக நாங்கள் அதை கட் செய்துடுவோம், உடனடியாக அந்த நம்பரை கட் பண்ணிவிடுவோம். இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு விலகி ஓட வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கின்றது. அப்போது பெண் ஏன் பிசாசின் கிரியைகளுக்குள் அதிகம் போகின்றார் என்று சொன்னால், பெண்ணானவள் கர்த்தர் உகந்த பாத்திரமாய் வைத்திருக்கின்றார். பல வரங்களை கொடுத்து, பகுத்தறிகின்ற வரங்களை கொடுத்து, திறமசாலியான ஒரு நபராக பெண்ணை வைத்திருக்கின்றார். அவள் அடுப்பில் அடியில் கிடந்தா கூட அவள் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம். பெண்களுக்குள்ளாக நிறைய திறமைகளை கர்த்தர் வைத்திருக்கின்றார். பெண்களுக்குள்ளாக நிறைய முன்னேற்றங்கள், அந்த குடும்பத்தை முன்னேற்றி கொண்டு போகிற அந்த பொறுமை பெண்கள்கிட்ட தான் இருக்கும். அவமான நிந்தை வந்தாலும் அதை சகித்து கொள்கின்ற காரியம் பெண்கள்கிட்ட இருக்கும். துரத்தப்படுவார்கள், வீட்டை விட்டு துரத்தப்படுவார்கள், குடும்பமாக பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கணவரை வச்சுக்கிட்டு நடு ரோட்டில் நிற்பாங்க. அந்த பெண் ஸ்ட்ராங்காகி வீட்டை கட்டுவாள். அதனால தான் பெண்ணை குறித்து அங்கே நிறைய வரலாற்று காரியங்களை பார்க்கும் பொழுது பெண்ணை குறித்த விவரங்கள் இருக்காது. ஒரு சிலரை தவிர பெண்ணை குறித்து விவரங்கள் இருக்காது. ஆண்களுக்குத்தான் பரிசுத்த வேதாகமம் என்பது போல இருக்கும். ஆனால் பெண்கள் இருக்க வேண்டிய, நடந்து கொள்ள வேண்டிய காரியங்களை எல்லாம் போதிக்கும் பொழுது அவள் வீட்டை கட்டுகிறவளாக, அவள் பொறுப்பு நிறைந்தவளாக காணப்படுகின்றாள். இவளை நாம் வெட்டி வீழ்த்திட்டோம்னா, இவ மைண்டை நம்ம அப்செட் பண்ணிட்டோம்னா ரொம்ப எளிதாக அந்த வீட்டையே காலி பண்ணிடலாம். இதான் பிசாசினுடைய தந்திரம். இந்த பெண் மூலியமாகத்தான் இனம் விருத்தியை செய்வதற்கு தேவன் திட்டம் வச்சிருக்கின்றார். பழுகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகின்றார். அப்போது பிளஸ்ஸிங்ஸு இனப்பெருக்கத்திற்கான பிளஸ்ஸிங்ஸு பெண்களிடம் இருக்குது. இந்த பெண்ணை நம்ம அட்டாக் பண்ணிட்டோம்னா, அஃபெக்ட் பண்ணிட்டோம்னா மிக எளிதாக பிள்ளைங்களை, குடும்பத்தை எல்லாரையுமே வீழ்த்தி விட முடியும். அதனால தான் பிசாசானவன் அதிகமாய் பெண்களிடம் போராடுகின்றான். அவர்களை வீழ்த்துவது எளிது என்று சொல்லி போராடுகின்றான். அவர்களை விட்டால் அவர்கள் சுவிசேஷம் சொல்லுவார்கள், கர்த்தருடைய பணியை செய்வார்கள், எத்தனை வேலைன்னாலும் செஞ்சு முடிச்சுட்டு ஓடி போய் ஆலயத்தில் நிற்பார்கள், கூட்டங்களிலே முன்னாடி நிற்பார்கள், தோள் கொடுப்பார்கள், மாரல் சப்போர்ட் நிறைய பண்ணுவார்கள். இவ்வளோ திறமையான இந்த பெண்களை நான் ஊழிய பாதையில் பார்த்துருக்கிற காரியம், யாரெல்லாம் வரங்கள்னால் அலங்கரிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் நல்ல திறமசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் பிசாசு ரொம்ப கோபம் நிறைந்தவளாக, அல்லது சோம்பேறித்தனம் உள்ளவளாக, அல்லது அறியாமைக்குள்ளாக இருக்கிறவளாக மாற்றி வைத்து விட்டிருப்பான். ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. வாழ்க்கையெல்லாம் பாழாக்கி வைத்திருப்பான். சாபத்திலேயும் தரித்திரத்திலேயும் வைத்திருப்பான். ஆனால் அந்த பெண்கிட்ட நாங்கள் பேசும்போது, அவளுக்காக ஜெபிக்கும் போது பார்த்தோம்னா ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ திறமைகளும் உள்ள மகள் இன்றைக்கு ஏன் இப்படி கிடக்கிறாள்னா, பிசாசு அவர்களை மேற்கொண்டு வைத்திருப்பான். ஸோ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் அவர்களை விட்டு ஓடி போவான் என்ற நாம் எப்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். நம்முடைய ஜபங்கள் ஏதோ பிளஸ்ஸிங்ஸுக்கான ஜபமே, இதேனும் வேண்டிக் கொண்டு இருக்கிற மாதிரியே, எப்போ நான் தப்பு செஞ்சிட்டு இருக்கிறேன் என் தப்பை மன்னிங்கன்னு சொல்கிற மாதிரியே நம்ம ஜபங்கள் இருக்கக்கூடாது. அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக நம்ம ஜபங்கள் காணப்பட வேண்டும். தேள்களை நசுக்கிறதாக நம்முடைய ஜபங்கள் காணப்பட வேண்டும். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலு சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். இப்படிப்பட்டதான ஜபமாய் மாற வேண்டும். பெண்கள் எழும்ப வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் பெண்கள் அநேக குடும்ப சூழ்நிலைகளிலே சிக்கியிருக்கிறார்கள். எனக்கு வேதனையான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், திக்கற்றவர்களாக இருக்கிறார்கள். ஸோ இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்டதான பெண்களை தேடிக்கொண்டிருக்கார். ராஜ்யத்தை கட்ட தேடிக்கொண்டிருக்கிறார். எழும்ப வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. வல்லமையை தரித்து கொண்டு, கர்த்தரை தரித்து கொண்டு, கர்த்தரை முன் வைத்து எழும்பி அவருடைய ராஜ்யத்தை கட்ட அநேக பெண்கள் தேவை. எனவே பெண்கள் நல்லா ஜெபிக்கிறவங்களாக, பாடி துதிக்கிறவங்களாக, வரங்களை இன்னும் ரெட்டிப்பாய் மாற்றுகிறவர்களாக, தாளந்துகளை இன்னும் ரெட்டிப்பாய் மாற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எல்லா சோதனைகளையும், எல்லா பாடு வேதனைகளையும், குடும்ப சூழ்நிலைகளையும் வீழ்த்தத்தக்கதான ஜபம் உங்கள் ஜபமாய் மாற வேண்டும்.
அப்பொழுதுதான் உங்களை கட்டி வச்சிருக்கிற பிசாசின் கிரியைகள், முடக்கி வச்சிருக்கிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் மாறி கர்த்தருடைய மகளாக நம்ம போய் சகல ஜாதிகளுக்கு அவருடைய சுவிசேஷை சொல்லத்தக்கதாக நம்மளை போலவே திக்கற்று நிற்கிற இன்னும் ஒருவருக்கு நாம் உதவி செய்யத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொரு பெண்களையும் எடுத்து பயன்படுத்துவார். அப்படியே செய்ய போவதற்காய் கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வீடியோ அநேகருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அநேகர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நீங்கள் இது போன்ற வீடியோஸுங்களை பார்க்கும் பொழுது தயவு செய்து டைரி பெண்ணோட கூட குறிப்பெடுத்து கொள்ளும்படிக்கு ஒரு டைம் நேரம் எடுத்து நீங்கள் உட்கார்ந்து இந்த வீடியோவை பார்க்கும்படிக்கு நான் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். இது போன்ற எந்த டீச்சிங் வீடியோவாக இருந்தாலும் தயவு செய்து நோட் பண்ணி கொள்ளும்படிக்கு குறிப்பெடுத்து கொள்ளும்படிக்கும் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இது மற்ற பெண்களுக்கும் மற்ற குடும்பத்தினருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவை பார்க்காதீர்கள். ஹெவன்ஸ் ஓப்பன் மிஷன் பிரியா பிரபாகர் என்ற யூடியூப் சேனல் பிரியா பிரபாகர் என்ற பெயரிலே வரும். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா நான் போடும் என்னென்ன காரியங்கள் போடுகின்றேனோ, நிறைய அவேர்னஸ் வீடியோ போடுவேன், நிறைய டீச்சிங் மெத்தடில் வீடியோஸ் போடுவேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டுக்குள்ளாக இருக்கிற பெண்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வாயின் வார்த்தைகளையும் இந்த வேத பகுதிகளையும் அவர் பிரஸ்தாபமாக்கி மகிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற வேத வசனங்களையும் இன்னும் அவர் மகிமைப்படுத்தி அவர் மகிமைப்படுவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். God bless each and everyone. Shalom.